இரண்டாவது, ரமலான பயன்படுத்துதல். நான் சொல்ல நினைக்கின்ற இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. நீங்க ரமலான பயன்படுத்துதல் என்று சொல்ற நேரத்துல அது ஒரு வகையில ரமலான வரவேற்றல் என்ற கருத்தோடும் ரிலேட்டடான ஒரு விஷயம். அதாவது ரமலான பயன்படுத்தல் என்று சொல்றது பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் உண்டாக இருக்க வேண்டும். பிளான் என்று சொல்ற நேரத்திலேயும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரதுக்கு நினைக்கிறேன்டா, எங்கட பழக்கத்தில் இருக்கின்ற விஷயங்கள்ல ஒன்று, நாங்க பிளான் பண்றேன்னு சொல்ற நேரத்துல மிக பெரும்பாலும் எப்படி பிளான் பண்ற, நாங்க ரமலான்ல என்னென்ன செய்ய போறோம், குர்ஆன் எவ்வளவு ஓத போறோம், எவ்வளவு சதக்கா கொடுக்க போறோம், எவ்வளவு திக்ர் செய்ய போறோம், இரவு தொழுகை எவ்வளவு தொழ போறோம், இப்படி இந்த மாதிரி என்னென்ன செய்ய போறோம், என்ன செய்கின்ற, என்ன செய்தல் என்றது சம்பந்தமாக அந்த அந்த நிகழ்ச்சிகளை நாங்க பிளான் பண்றது. இதுதான் தனி மனிதர்கள் பிளான் பண்ற நேரத்திலேயும் நிறுவனங்கள் பிளான் பண்ற நேரத்திலேயும் மிக பெரும்பாலும் பிளான் இப்படித்தான் அமைகின்றது. அது 100% பிள்ளைன்னு சொல்ல வரல. ஆனா அதை தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்க யோசிக்கணும். இந்த ரமலான பேஸ் பண்ணி நாங்க பிளான் பண்றதை பத்தி யோசிக்கிற நேரத்துல, ரமலான்ல நாங்க பிளான் பண்றோம் என்று சொல்றது, ரமலான்ல நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றதை விடவும் மிக முக்கியமானது, ரமலானுக்கு பிறகு நாங்க எப்படி இருக்க போறோம் என்பதற்குத்தான் நீங்க அந்த பிளான பண்ணணும். என்னண்டா, ரமலான் நோக்கங்கள் என்று சொல்றது ரமலானோடு முடிந்து போகின்ற நோக்கங்களா? ரமலானுக்குள்ள நோக்கங்கள் இல்ல. ரமலான் என்பது ஏனைய காலங்கள்ல நாங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களை ப்ரிப்பேர் பண்றதுதான் ரமலானினுடைய அடிப்படையான நோக்கம். அப்ப ரமலானை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வது, ரமலானுக்கு பிறகு நான் எப்படி இருக்க போகின்றேன் என்பதற்கு நான் எப்படி இந்த ரமலான மேனேஜ் பண்ண போறேன் என்று சொல்றதுதான் உண்மையிலே நாங்க செய்ய வேண்டிய பிளான். அப்ப நான் இத்தனை குர்ஆன் ஓதுகின்றேன் அல்லது இத்தனை சதக்கா செய்ய போகின்றேன், அவ்வளவு இத்தனை தஹஜ்ஜுத் தொழ போகின்றேன் என்பது அல்ல முக்கியம். அது தேவை. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம், நாங்க என்ன ரிசல்ட் எடுக்க போறோம் என்ற ரமலான் என்று சொல்றது அடிப்படையிலே அது ஒரு மாத ட்ரைனிங் கேம்ப் தானது, ஒரு தர்பியத்தானது. அந்த ஒரு மாசம் அந்த ட்ரைனிங்ல நாங்க அந்த ட்ரைனிங் எடுத்து என்ன செய்ய போறோம், அடுத்த காலப்பகுதியில் நாங்க எப்படி இருக்க போறோம் என்று சொல்வதற்குத்தான் இந்த ட்ரைனிங்கை நாங்க எடுக்கிறோம். அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும் என்னென்றால், ரமலானுக்கு பிறகு ஏண்ட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்க வேண்டும், ஏண்ட திங்கிங் எப்படி இருக்க வேண்டும், ஏண்ட ஆட்டிடியூட் எப்படி இருக்க வேண்டும், ஏண்ட பெர்செப்ஷன்ஸ் எப்படி இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை பத்தி தான், இதுதான் ஏண்ட இலக்காக இருக்கும். இந்த விஷயங்கள ரிசல்ட் என்ன, ஏண்ட பிஹேவியர்ஸ் ரமலானுக்கு பிறகு எப்படி இருக்க போகிறது, இதைத்தான் நாங்க பிளான் பண்ணணும். அதுக்கு இந்த ரமலானை நான் எப்படி பயன்படுத்த போகின்றேன், என்னென்ன வேலையெல்லாம் நான் செய்ய போகின்றேன் என்று சொல்றத நீங்க பிளான் பண்ணணும். இதுதான் ரமலானை நாங்க பயன்படுத்துதல் என்று சொல்றதுல ஒரு பிளான் அவசியம் என்று சொல்றது இந்த அடிப்படையில தான். நாங்க வெறுமனே சில நிகழ்ச்சிகளை லிஸ்ட் அவுட் பண்றது அல்ல. அதற்கு முன்னர் அந்த நிகழ்ச்சிகள் எது என்பதை நாங்க லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு முந்தி எங்களுக்கு மிக முக்கியமாக தேவை என்ன டார்கெட், என்ன ரிசல்ட். அந்த ரிசல்ட்ட நாங்க டிசைட் பண்ணணும். அது தனி மனிதனாக, குடும்பமாக, இன்ஸ்டிடியூஷனாக, சொசைட்டியாக, எல்லா வடிவத்திலையும் என்ன ரிசல்ட்டை நாங்க ரமலானுக்கு பிறகு எடுக்க போறோம். இப்ப ஒரு பேச்சாளர் அம்ரு ஹாலித், அவர் குர்ஆன்ல வரக்கூடிய சூரத்து துஹான்ல வரக்கூடிய ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம் என்று சொல்ற அந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்ற நேரத்துல
இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்றது உண்மையிலே என்ன என்று சொல்லி அவர் சொல்லுவார். லைலத்துல் கத்ர் என்று சொன்னா அது ஒரு எங்களுக்கு அடுத்த வருடத்துக்கான நிர்ணயம். கத்ர் என்று சொல்றது எங்கட ஒவ்வொரு விஷயத்தையுமே தீர்மானிக்கிறது தானே, நிர்ணயிக்கிறது. அப்ப அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி அல்லாஹு தாலா ஒரு நிர்ணயத்தை தாரா. அப்ப அது அந்த லைலத்துல் கத்ர் ரமலான் கடைசி பகுதியில தானே வரப்போகிறது. அப்ப அந்த ரமலான் முழுக்க எங்களை நாங்க ஒரு ட்ரைனிங் எடுக்கின்றோம் அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகின்றது என்பதற்காகவே. அப்ப நாங்க இந்த ரமலான், அப்ப அதுல அவர் சொல்ல வர மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ரமலான் என்று சொல்வதே எங்களை பயிற்றுவிக்கின்ற ஒன்று தான், எங்களை ட்ரெயின் பண்ணுகின்ற ஒரு விஷயம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னா என்று சொல்லி. நோன்பு என்று சொல்றது ஒரு கேடயம். எங்கள்கிட்ட இருக்கின்ற அல்லது எங்களை நோக்கி வரக்கூடிய தீய விஷயங்களை நாங்க இல்லாம செஞ்சு கொள்றதற்கான ஒரு காலம். அப்ப அது ஒரு ட்ரைனிங் தான். அப்ப அந்த ட்ரைனிங்க நாங்க ஏன் பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொன்னால், அது ரமலானுக்கு பிறகு நாங்க எப்படி இருக்க போகின்றோம் என்று சொல்வதற்கான ஒரு விஷயம் தான். இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவருடைய பிரபல்யமான ஒரு புத்தகம் இருக்கிற ஜாமிஉல் உலூம் வல் ஹிகம். அது அர்பவுன் நவவி, அந்த 40 ஹதீஸ்கள். இந்த 40 ஹதீஸ்களுக்கு அவர் எழுதின விளக்க உரைகள் ஒன்று. அதுல முதலாவது ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇம் மா நவா என்று சொல்ற அந்த ஹதீஸ். அந்த ஹதீஸுக்கு அவர் விளக்கம் சொல்ற நேரத்து ஒரு அழகான ஒரு விஷயம் என்று சொல்லுவார். இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇம் மா நவா. இந்த 2 வசனமும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தை சொல்ற மாதிரி தான் நிற்கிறது. செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து தீர்மானிக்கப்படுகின்றன. இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா. ஒவ்வொரு மனுஷனும் அவன் எதை நினைச்சானோ அதுதான் கிடைக்கும். கிட்டத்தட்ட 2ம் ஒரே மீனிங் என்றது மாதிரி தான் அதை விளங்கப்படுத்துறது. ஆனால் அவர் சொல்லுவார், அப்படி இல்லை. முதலாவது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. அந்த செயலினுடைய ஏற்பு மறுப்பு சம்பந்தப்பட்டது. அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்படுறது மறுக்கப்படுறது என்று சொல்றதெல்லாம் எங்களோட எண்ணத்தை பொறுத்த விஷயம். 2வது விஷயம் மனிதர்களை பொறுத்து, மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது. அதாவது நீ எதனை இலக்காக கொள்கின்றாய், எது ஓண்ட ஆப்ஜெக்டிவாக இருக்கிறது, அதுதான் உனக்கு கிடைக்கும், அதைத்தான் நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்வதுதான் 2வது பகுதி. அப்ப நாங்க ரமலான்ல அதை நாங்க பயன்படுத்துகின்றோம் என்று சொல்ற நேரத்துல தெளிவாக எங்களுக்கு ரமலானுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொல்ற அந்த ஐடியா இருக்கின்ற நேரத்துல தான் அது எங்களுக்கு கிடைக்கும். இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா. நீங்க எதை ஆப்ஜெக்டிவாக எடுக்கிறீங்க, அந்த ஆப்ஜெக்டிவா நீங்க அடையிறதுக்கு என்ன செய்றீங்க, அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நாங்க கொஞ்ச நாளைக்கு முந்தி வேறொரு செஷன் ஒன்றுல இப்படி ஒரு டாபிக் ஒன்று படிச்சோம், ரிசல்ட்ஸ் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லி. அதை நாங்க தமிழ்ல சொன்னா விளைவு மைய முகாமை என்று சொல்லுவோம். அப்ப ரிசல்ட்ட பேஸ் பண்ணி தான் எங்கட பிளானும் இருக்கணும், எங்கட மேனேஜ்மெண்ட்டும் இருக்கணும். அப்ப விளைவை மையப்படுத்தி தான் இருக்கணும். ஒரு ஆக்டிவிட்டிஸை பேஸ் பண்ணி அது அமைஞ்சிடக்கூடாது. ஆக்டிவிட்டிஸை பேஸ் பண்ணி அமைஞ்சது என்று சொன்னா நாங்க எதனாலும் ஒரு லூப்ல சுத்தி கொண்டே இருப்போம். ரிசல்ட் பேஸ் பண்ணுகின்ற நேரத்துல தான் நாங்க அச்சீவ்மெண்ட்களை நோக்கி போவோம், அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நாங்க மூவ் ஆகுவோம். இல்லாட்டி எதனாலும் ஒரே லூப்ல மீண்டும் மீண்டும் சுத்தி பழைய இடத்துக்கு வந்து கொண்டே இருப்போம். அப்ப ரமலான்ல இருந்து ரமலானை நாங்க பயன்படுத்துறோம் என்று சொல்றது உண்மையிலே ரமலான் எங்களுக்கு அல்லாஹு தஆலா தருவதனுடைய நோக்கமே எங்களை நாங்க சேஞ்ச் பண்ணி கொள்றதற்கான ஒரு வாய்ப்பு தான். அப்ப இந்த நாளும் செய்கின்ற மாதிரி ரமலான்ல சில வேலைகளை செய்துவிட்டு போவதுதான் எங்களிடத்துல எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயமா? நிச்சயமாக இல்லை. அதை தாண்டி ரமலானுக்கு பிறகு அடுத்த வருடம், அடுத்த ரமலான் வரையில் உள்ள காலம் என்ன பொறுத்தவரை நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற அந்த கற்பனையை நான் செய்யணும், அந்த தீர்மானத்தை நான் எடுக்கணும். அதற்கு ஏற்ற மாதிரி நான் என்ன மாற்றிக்கொள்வதற்கு முற்பட வேண்டும். இதுதான் இங்க எதிர்பார்க்கப்படுகின்ற ஆக முக்கியமான விஷயம். அந்த வகையில
நான் உங்களுக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட வீட்டுல ஃபேமிலி சேர்ந்து ஒரு ஃபேமிலி மீட்டிங் ஒன்றை போடுங்க. போட்டு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்றத பிளான் பண்ணுங்க. இந்த ரமலான் முடிய நாங்க எங்கட பிஹேவியர்ஸ்ல என்ன சேஞ்ச கொண்டு வர போறோம், எங்கட ஆட்டிடியூட்ல என்ன சேஞ்ச கொண்டு வர போறோம், எங்கட பெர்செப்ஷன்ஸ்ல, எங்கட நாலேஜ்ல, இந்த ஒவ்வொன்றிலும் என்ன சேஞ்ச் நாங்க கொண்டு வர போறோம், அதுக்கு இந்த ரமலான்ல நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொல்றத நீங்க பிளான் பண்ணுங்க. இப்படி செய்வதில் அநேகமா நிறைய இடங்கள்ல இந்த பெரிய உமா பாப்பா மட்டும் சேர்ந்து அல்லது பெரிய 2-3 பேர் சேர்ந்து தான் அப்படி செய்யறாலும் எதாவது யோசிப்பாங்க. அப்படி வாணும். உங்களோட வீட்டில் இருக்கின்ற நேத்து பிறந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரையும் சேருங்க. அவ்வளவு பேரும் இருக்க வேண்டும். ஏன் என்றால் நாங்க ரமலான வரவேற்றல், அது சம்பந்தமான அந்த 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 எதிர்பார்ப்பை ஏற்படுத்துதல் என்று சொல்றது முக்கியம் என்று சொன்னமே. அப்ப அந்த அந்த உணர்வு மாற்றத்தை நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்க போறீங்க? உங்களோட வீட்டுல நடக்கின்ற அந்த வித்தியாசமான அரேஞ்ச்மெண்ட் தான் அவர்களுக்கு அந்த ஃபீலிங்கை கொடுக்கும். ஏண்டா அவங்கள கூப்பிட்டு வச்சு இப்படி ஒரு பயான் பண்ணேலாது. அது அந்த அந்த இடத்துல அவங்க ஈக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அன்றாடம் அவங்களோட பேரண்ட்ஸும் வீட்டுக்குள்ளாலே நடக்கின்ற அந்த வேலைகள் இருக்கின்றனவே, அதுதான் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கை கொடுக்கும். ரமலான் வரப்போகுது, ஓ அது விசேஷம், அதுல இப்படியெல்லாம் இருக்குதாம், இப்படியெல்லாம் செய்யணுமாம் என்று சொல்ற அந்த அந்த சந்தோஷத்தையும் ஒரு எதிர்பார்ப்பையும் அது அவங்களுக்கு கொடுக்கும். அப்ப நீங்க முதலாவது அப்படி ஒரு மீட்டிங்கை போடுங்க. உங்களோட வீட்டை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ற, ரமலான் வாரத்துக்கு முந்தி நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்ல வீட்டை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க, வீட்டை சுத்தப்படுத்துங்க, வீட்டுல ஒவ்வொரு இடங்கள்லையும் தேவையான துவாக்கள் எழுதி ஒட்டுங்க. அது மாதிரி பெரிய ஒரு கிளீனிங் ஒன்று செய்யுங்க. ஒரு ஃபுல் டே எடுத்து ஒரு பஃபர் டே ஒன்றை போட்டு முழுக்க ஒரு கிளீனிங் ஒன்று செய்யுங்க வீட்டை. இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் செய்யற நேரத்துல ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். நாங்க ஒரு ஒரு முக்கியமான ஒரு இவெண்ட் எதிர்நோக்கி இருக்கின்றோம். பிள்ளைகளுக்கும் கூட அந்த ஐடியா வரும். அப்ப இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்க குடும்பமாக இப்படி எல்லாரும் சேர்ந்து நாங்க பிளான் பண்ண முற்படுகின்ற நேரத்துல எல்லாருக்கும் அந்த உணர்வு மாற்றமும் வரும். எல்லாரும் தங்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வழி ஒன்று கிடைக்கும். கிளியரான ஒரு பிளான் உங்களுக்கு வேணும். நீங்க என்ன உங்களோட பிஹேவியர்ல என்ன மாற்றம் கொண்டு வர போறீங்கன்னு சொல்றது வெரி ஸ்பெசிபிக்கா நீங்க தீர்மானம். உங்களோட நாலேஜ்ல என்ன கூட போகிறது என்று சொல்றத வெரி ஸ்பெசிபிக்கா தீர்மானிங்க. உங்களோட உணர்வு, உங்கள்ட்ட இருக்கிற தவறுகள், பிழைகள், அதுல எதை நீங்க மாத்திக்கொள்ள போறீங்க, எதை கைவிட போறீங்க என்று சொல்றத வெரி ஸ்பெசிபிக்கா தீர்மானிங்க. தீர்மானிச்சு அதற்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்ற விஷயங்கள் செய்யும். இதை விட்டுட்டு ரமலான்ல நாங்க நிறைய பேர் செய்யறோம்னா ஒரு வகையான ரேஸ் ஓடுற வேலையோடு செய்யறோம். குர்ஆன் ஓதுறத்துல மத்த விஷயங்கள்ல அப்படி அது பிழை இல்லை. ஏன்னா ரமலான்ல அதிகமாக நன்மைகள் செய்கின்ற அளவுக்கு அதிகமாக அந்த கூலி கிடைக்கும். அப்ப நாங்க நிறைய செய்வது சொல்றது முக்கியம் தான். ஆனா நிறைய செய்வது அது ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும். ஒரு விளைவை, ஒரு டார்கெட்டை பேஸ் பண்ணதாக இருக்கணும். அப்படி இல்லாம நாங்க சும்மா இது செய்யறேன்னு சொல்றது ரமலானோட அது முடிஞ்சு போய்த்திரும். ரமலானோட முடிஞ்சு போறதாக அது இருக்கப்படாது. ஏன்னா ரமலானுக்கு பிறகு நாங்க எப்படி இருக்க போறோம் என்று சொல்றதுதான் எங்களுக்கு அல்டிமேட் கோல். அப்ப அந்த அல்டிமேட் கோலை டார்கெட் பண்ணித்தான் எங்கட அந்த ஒர்க் அமையும். அப்ப அந்த வகையில நீங்க உங்களோட வீட்டுல ஒரு மீட்டிங் போடுங்க. நான் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இந்த ரமலான் காலத்துல ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் என்று சொல்லிக்கிறேன். பல சந்தர்ப்பங்கள் கணவனும் மனைவியும் நீங்க 2 பேரும் இருந்து மனசு விட்டு பேசி ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. என்ன தீர்மானம் தெரியுமா? உங்களுக்கிட்ட எனக்கு பிடிக்காத இப்படி ஒரு விஷயம், அது மாதிரி எனக்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத இப்படி ஒரு விஷயம்.
ரெண்டு பேருக்கும் ஆக குரூஷுவலான ஏதோ ஒன்று இருக்குமே. அப்படி இருக்கின்ற ஒரு விஷயத்தை எடுத்து ரெண்டு பேரும் நாங்க இந்த ரமலான்ல அத கைவிட போறோம். உங்களுக்கு பிடிக்காத அந்த விஷயத்தை நான் ரமலான்ல எப்படியாவது அதை மாத்திக்கொள்றது ட்ரை பண்றேன். ரமலானுக்கு பிறகு அது இருக்க மாட்டாது. இந்த விஷயத்தை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தீர்மானிச்சு ரமலான்ல அதை கைவிடுவதற்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்றேன்னா என்ன, எப்படி ட்ரை பண்ற? அந்த அந்த தவறான விஷயம் சம்பந்தமாக அது எவ்வளவு மோசம், எவ்வளவு தவறானது, அது ஏற்படுத்துற பாதிப்புகள் என்ன, அது சம்பந்தமாக குர்ஆனும் ஹதீஸும் எவ்வளவு தூரம் அதை கண்டித்து இருக்கிறது என்று சொல்ற நாலேஜ் அதை நீங்க தேடி எடுத்து படிங்க. ரமலான்ல அதற்குரிய வாய்ப்படுங்க, அதை ரீட் பண்றதுக்கு. அது சம்பந்தமான புக்ஸ், ஆர்டிகல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க, வீடியோஸ் கலெக்ட் பண்ணுங்க. அதை ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்க, அதை லேர்ன் பண்ணுங்க. திரும்ப அது எந்த அளவு பாதிப்பானது, அதில் உள்ள மெடிக்கல் சைடு என்ன, அதில் உள்ள சைக்காலஜிக்கல் சைடு என்ன என்று சொல்ற அந்த விஷயங்களை, அது சம்பந்தமான மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணி ரீட் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. அடுத்து நீங்க சிரமப்பட்டு சரி வலிந்து ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதை கைவிடுறது சில சமயங்கள்ல கோபத்துல வார உண்டாகி இருக்கலும், இப்படி வாரதா இருக்கலும், அப்படி வார நேரத்துல வலிந்து அதை செய்யாமல் இருங்க. இப்படி நீங்க பயிற்சி எடுக்கின்ற நேரத்துல தான் அத உங்களுக்கு இல்லாமலாக்கிக் கொள்ள முடியும். அப்ப நீங்க கணவனும் மனைவியும் சேர்ந்து இப்படி ஒரு முயற்சியை செஞ்சு அதை சக்சஸ் ஆக்கி பாருங்களேன். ரமலானுக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்து நீங்க எப்படி இருந்த மனுஷன் எப்படி மாறிட்டார் என்று சொல்லி பார்க்கலாம், நிஜமா பார்க்கலாம். நான் சொல்றேன் என்னடா, நாங்க ரமலான் என்று சொல்றது எங்களுக்கு சேஞ்சுக்குரிய காலம். அதை வெரி பிராக்டிகலாக நாங்க செஞ்சு பார்க்கணும். நாங்க சும்மா அது எங்களுக்கு ஒரு 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 பயானாக மட்டும்தான் இருக்கு, லைஃப் ஆக இருக்குதா? ரமலான் சேஞ்ச் என்று சொல்றது லைஃப் ஆக இருக்குதா? அதை லைஃபா மாத்துங்க சொல்லித்தான் நான் சொல்றேன். அதை லைஃபா மாத்துங்க. என்னோட ஒவ்வொரு ரமலானும் எங்கட மனசுல எங்கட மண்டையில ஓங்கி சொல்ற மெசேஜ் என்ன, உங்களை சேஞ்ச் பண்ணுங்க. அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது. இந்த ஒரு மாசம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப உளவியல் ஆய்வுகள் கூட சொல்கிறது என்றால், ஒரு மாசம் ஒரு விஷயத்தை நாங்க கண்டினியூவா பிராக்டிஸ் பண்ணினா அத ஒரு நடத்திய நல்ல விஷயமா இந்த ஒரு நடத்திய எங்களை மாற்ற முடியும். தீய விஷயமாக இருந்தா அது எங்களை விட்டு இல்லாமலாக்க முடியும். அப்ப அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அது ஒரு சக்சஸ் ஆன ஒரு வழிதான், காலம் தான். நாங்க அதை பயன்படுத்தி கொள்றோமா இல்லையான்னு சொல்றதுதான் முக்கியம். உங்களோட பிள்ளைகளுக்கும் இது மாதிரி டார்கெட்ஸை கொடுங்க. அந்த டார்கெட்ல அவங்க அதை அச்சீவ் பண்ற நேரத்துல அவங்களுக்கு அதுக்கு கிஃப்ட் கொடுங்க, அதுக்கு பரிசுகளை கொடுங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க, அதுக்கான வாய்ப்புகளை கொடுங்க. உங்களோட வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைகளை நோன்பு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க, அவங்களுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்க. அவங்களோட டார்கெட் ஒரு நோன்பை பிடிச்சு பழகுறது என்று சொல்றது, 2 நோன்பு 3 நோன்பு 5 நோன்பை பிடிச்சு பழகுறது என்று சொல்றது. அப்படி அவங்க ஒரு நோன்பை பிடிச்சா அதை செலிப்ரேட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு 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 இஃப்தார ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க அதை செலிப்ரேட் பண்றது. நான் சொல்றேன் என்னடா, இந்த மாதிரியான விஷயங்களின் ஊடாக நீங்க இத ரமலானுக்கு பிறகு நாங்க ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ரமலானை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப ரமலானை நாங்க பயன்படுத்துதல் என்று சொல்றதனுடைய ஆக முக்கியமான மீனிங்காக நான் காண்றது இந்த விஷயம்தான். அப்ப அதுதான் உங்களோட நான் பரிமாறிக்கொள்ள நினைச்ச 2வது விஷயம்.